அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம், சொல்லுங்கண்ணா. இந்த மாதிரி நான் விவசாய குடும்பத்துல சேர்ந்தவன். இப்போ வந்து டிரைவரா இருக்கேன். விவசாயத்துல ஒண்ணுமே லாபம் கிடையாது. அதனால ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன மாதிரி குடும்பத்துல நிறைய விவசாயிங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது மாத்துறதுக்கு வேற எதனா சொல்யூஷன் இருக்கா? சகோதரருக்கு என் நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்து. ஏன் அப்படின்னா, இது சுயநலத்துக்காக இல்லை, பொது நலத்திற்காக. வளர்ந்த நாடு நம்ம பார்க்குற அமெரிக்கா கூட விவசாயத்துல முதல் 5 இடத்துல வருது. ஏன் இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா முதல் இடத்துல கூட வருது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உற்பத்தி ஒரு நாட்டுக்கு எவ்வளவு முக்கியன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அங்க விவசாயிகள்லாம் ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்க, அவ்வளவு சிறப்பா இருக்காங்க. ஏன்? விவசாய நிலங்கள் அதிகம், விவசாயிகள் குறைவு, உற்பத்தி பண்ற பொருட்கள் எண்ணிக்கை அதிகம், அதனால அவன் விலை வைக்கிறான். இங்க விவசாய நிலங்கள் குறைவு, விவசாயிகள் அதிகம். உற்பத்தி நடக்குது, நடக்காம இல்லை, ஆனா குறைவா இருக்கு. குறைவா இருக்கிற காரணத்தினால நான் விலை வைக்க முடியல. ஏன்னா என்னிடத்துல ஒத்துமை இல்லை. விவசாயிகள் யாரும் ஒத்துமையா இல்லை. ஒத்துமையா இருந்து விலை வச்சாங்க அப்படின்னா நம்ம ஊர் விவசாயிகளும் சிறப்பா இருப்பாங்க. விவசாயிகள் வளர்ந்தா அந்த நாடு இயற்கையாவே வளர்ந்துடும். விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு தயவு பண்ணி சொல்றேன், முடிந்தவங்க அதுக்கான முன்னெடுப்பை செய்யுங்க. நாளைய அழகான பாரதத்தை நாளைய தலைமுறைக்கு கொடுத்துட்டு நம்ம போவோம். வாழ்த்துக்கள்.